Hello everyone. Welcome to the new episode of Improvising Your Backend Skills with Entri. By the way, என்னோட பேர் பாண்டிமீனா. நான் ஒரு full stack web development mentor. இன்னைக்கு நம்ம backend skills பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 4 எபிசோட் வந்து நம்மளோட சேனல்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எபிசோட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எபிசோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. போன எபிசோட்ல நம்ம நோட் ஜேஎஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் நோட் ஜேஎஸ் இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த எபிசோட்ல அடுத்த பார்ட்டான டேட்டாபேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்ல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸையோ இல்ல ஒரு கிளையண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸையோ சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து டேட்டாபேஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ டேட்டாபேஸ்ல டேபிள்ஸ் அண்ட் ரோ வியூல எல்லா டேட்டாஸும் சேவ் ஆயிருக்கும். இது வரைக்கும் நமக்கு வந்து பழைய டேட்டாபேசஸ்ல தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ இப்போ எஸ்கியூஎல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோ அண்ட் காலம்ஸா எல்லா டேட்டாஸும் ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்ல சேவ் ஆயிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் இங்க மாங்கோடிபி அப்படிங்கிற ஒரு புது டேட்டாபேஸை பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். மாங்கோடிபி அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ். மென்ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல நோட் ஜேஎஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு டேட்டாபேஸ் என்ன இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாங்கோடிபி தான். ஹேண்டில் பண்றதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தேவைப்படும். இந்த ஆர்டர் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா ரியாக்ட் படிப்பீங்க. ஸோ இந்த ரியாக்ட் அப்படிங்கிறது மென்ஸ்டாக்ல தான் வருது. ஆர் அப்படிங்கிற லெட்டர் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் குறிக்குது. இது கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்க்கு தான் சப்போர்ட் பண்ணும், பேக் எண்ட்க்கு இல்ல. ஸோ அப்ப நம்ம எந்த ஆர்டர்ல படிக்கணும்? HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட்க்கு அப்புறமா ரியாக்ட் ஜேஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இப்ப பேக் எண்ட் கான்செப்டுக்கு வருவீங்க. ஸோ இந்த பேக் எண்ட் கான்செப்ட்ல எந்த ஆர்டர்ல படிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சில பேர் பேசிக்கா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நோட் ஜேஎஸ் கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு நோட் ஜேஎஸ் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கரெக்டான வே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ல சர்வர் எப்படி கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து நீங்க ஃப்ரண்ட் எண்ட் கத்திருப்பீங்க, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டோட சேர்த்து ரியாக்ட் வரைக்கும் கத்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களால வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் உங்களால பண்ண முடியும். ஸோ நார்மலா வந்து ஒரு புக் ஸ்லாட் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட், அதுக்கப்புறம் ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ற மாதிரி ரெட் பஸ் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன்லாம் உங்களால கிரியேட் பண்ண முடியும். அந்த கிரியேட் பண்ற அந்த ஃப்ரண்ட் எண்ட்க்கு ஒரு பேக் எண்ட் சப்போர்ட் வேணும். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு டேட்டாபேஸ் வேணும், அட் த சேம் டைம் ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் வேணும். ஸோ இங்க வந்து மென்ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பேக் எண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நோட் ஜேஎஸ் தான் குறிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நோட் ஜேஎஸ் லேர்ன் பண்ணிட்டு அதோட ஆட் ஆன் ஃப்ரேம் ஒர்க்கா தான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் கத்துக்க போறோம். ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற வார்த்தை நீங்க எங்க பார்த்தாலும் ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்டது, ஆல்ரெடி கோட்ஸ் எல்லாமே இருக்கு, அதுல இருந்து நமக்கு தேவையான கான்செப்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து லிங்க் பண்றோங்கிற ஒரு ஐடியாவையும் இதுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸ் தான் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தளமாக செயல்படுகிறது. லிஸ்ட் ஆஃப் த டேட்டாபேஸ்: MySQL, MongoDB, IBM, PostgreSQL, MongoDB, SQL Server, MariaDB, Microsoft Access. இது மாதிரி ஏகப்பட்ட டேட்டாபேஸ் வந்து நம்மளோட மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இதுல MongoDB மட்டும் எந்த விதத்துல சிறந்தது அப்படிங்கறத தான் இதுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. MongoDB அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட் டேட்டாபேஸா இருக்கும். இது எந்த ஃபார்மேட்ல டேட்டாஸை சேவ் பண்ணி வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா JSON ஃபார்மேட் அண்ட் அதே சமயத்துல BSON ஃபார்மேட். அது என்ன JSON BSON ஏதோ புது டேர்ம்ஸா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அந்த டைப்ல சேவ் பண்ணும். அதுக்கப்புறம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைனரி ஜேசன், பைனரி இன்ஃபர்மேஷன்ஸா அதை வந்து மாத்தி வைக்குது. உங்களுக்கே தெரியும் சிஸ்டம் வந்து பைனரி இன்ஃபர்மேஷனை ஈஸியா ரெகனைஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாங்கோடிபில ரெக்கார்டு, அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் ரோல லைக் நேம், அட்ரஸ், ஏஜ் இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட ரோல நீங்க சேவ் பண்றீங்க இல்லையா, அதுதான் ரெக்கார்ட் நம்பர் 1. ஸோ அந்த ரெக்கார்டு எப்படி சேவ் ஆகுது அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல சேவ் ஆகுது. அண்ட் இந்த வேல்யூஸ் அண்ட் ஃபீல்ட் எல்லாம் எப்படி சேவ் ஆகுது அப்படின்னா
கீ வேல்யூ. ஸோ இந்த டேர்ம்ல வந்து சேவ் ஆகுது. ஸோ அப்ப மாங்கோடிபி அப்படிங்கிறதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸை சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே டேபிள்ஸ் அண்ட் வியூஸா தான் பார்த்திருக்கோம். டேபிள் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த டேட்டாஸை நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நேம், சர் நேம், செல், சிட்டி, லொகேஷன், ப்ரொஃபஷன். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இதுல கார்ஸ் அப்படிங்கறத பாருங்க, அதுக்குள்ள வந்து சப் அரேஸா மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க எஸ்கியூஎல்ல கிரியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? ஸோ மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு டேபிள்குள்ள ஒரு சப் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களோட டேபிளோட நேம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் நேம், சர் நேம், செல், சிட்டி, லொகேஷன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியதுக்கு அப்புறம் கார்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபீல்டுக்கு மட்டும் தனியா ஒரு டேபிள் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுல வந்து கோடிங்ஸ் பிளஸ் அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. பட் அந்த சிரமம் மாங்கோடிபில இல்ல. ஸோ நான் அதைத்தான் சொல்லியிருந்தேன், மாங்கோடிபி டேட்டாபேஸ்ல இட் கேன் கண்டெயின் ஒன் ஆர் மோர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை நீங்க சேவ் பண்ணி வைக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எந்த ஃபார்மேட்ல சேவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ. ஸோ இதுல பார்த்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது பவுல், சர்நேம் அப்படிங்கிறது மில்லர். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற அந்த ஃபீல்டோட நேம் இருக்கு பத்தியா, அதாவது நீங்க காலம்க்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க, அந்த நேம்க்கு பேர் தான் கீ. ஸோ அந்த கீக்கு நீங்க பவுல், மில்லர், நம்பர்ஸ் இது மாதிரி நீங்க கொடுக்கறது எல்லாமே வேல்யூவா கன்சிடர் பண்ணப்படும். ஜாவாஸ்கிரிப்டோட கண்டினியூவேஷன் தான் இந்த பார்ட் அப்படிங்கிறதுனால ஜாவாஸ்கிரிப்டோட டேட்டாபேசஸ் எல்லாமே இது சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்க ஒரு லெட்டர்ஸா கொடுக்கறது எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்குது. அதே சமயத்துல நம்பர்ஸ்க்கு நம்பர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அரேஸ் இருந்ததுன்னா அதை அரேஸ் மாடல்ல சேவ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸை கலெக்ட் பண்றதுக்கு நமக்கு மாங்கோடிபி மாதிரியான ஒரு டேட்டாபேஸ் தேவைப்படுது. அதே சமயத்துல இதுல டாக்குமெண்டா சேவ் ஆகுறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சப் டாக்குமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம். ஸோ கலெக்ஷன்ஸா நிறைய வந்து ஒரு டேபிள்குள்ள மல்டிபிள் சப் அரேஸ் ஆர் சப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா மாங்கோடிபி அதுக்கு பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்க்காகவும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பல்கான டேட்டாஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை மாங்கோடிபி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணலாம். மாங்கோடிபி அப்படிங்கறத ப்ரீவியஸா ஃபேமஸா இருக்கக்கூடிய MySQL டேட்டாபேஸ்ல இருந்து என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்ல நீங்க ஏன் மாங்கோடிபி கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எதனால மாங்கோடிபி பெஸ்ட் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு இ-காமர்ஸ் மாதிரியான ஒரு வெப்சைட் நீங்க பண்றப்ப லாட் ஆஃப் டேட்டாஸ் வந்து உங்களோட டேட்டாபேஸ்ல வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸை ஹேண்டில் பண்றதுக்கு மாங்கோடிபி தான் பெஸ்ட். அண்ட் த சேம் டைம் எஸ்கியூஎல்க்கும் NoSQLக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத இந்த டேபிள் ஃபார்மேட்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாங்கோடிபி அப்படிங்கிறது NoSQL வகையை சேர்ந்தது. அண்ட் இந்த எஸ்கியூஎல் எல்லாமே ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டை கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் மாங்கோடிபி மாதிரியான NoSQL அந்த ஸ்கீமாவை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான குவரிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு எஸ்கியூஎல் பெட்டர் ஆனது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா NoSQL கம்பேர் பண்ணும்போது ஹைரார்கிக்கல் டேட்டா ஸ்டோரேஜுக்கு NoSQL மாடல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பட் NoSQL மாடல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி மெச்சோர்டா இருக்கிறதுனால NoSQL மாடல் பெட்டர். அண்ட் காம்ப்ளெக்ஸான குவரிஸ்க்கு எஸ்கியூஎல் தான் பெட்டர்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி மாங்கோடிபி பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா இதுல காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான குவரிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன் அப்படின்னா இது வந்து கலெக்ஷன்ஸா சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் நமக்கு வராது.
அண்ட் SQL டேட்டாபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு SQL வந்து பெட்டர். ஒரு நோ SQL அப்படின்னா என்ன சொல்லலாம்? கேமிங், சோஷியல் மீடியா, வெப்சைட், பிக் டேட்டா, வெப், மொபைல் இந்த மாதிரியான வெப்சைட் பண்றதுக்கு MongoDB பெட்டரா இருக்கும். ஸோ நோ SQLல ஒரு மாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் MongoDB அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம MongoDBயோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதர் டேட்டாபேசஸோட MongoDBக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல உங்களை நான் மீட் பண்றேன். நீங்களும் என்ன மாதிரி ஒரு டெவலப்பர் ஆகணுமா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ட்ரி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதுல ஓபன் பண்ணிட்டு நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஆல், நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா? ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.